அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், அவர்களுக்கு பலமாக பலவீனமாக எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், நிம்மதியும் செல்வமும் பெறுகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு சனியில் 3ஆம் பார்வையும் செவ்வாய் 4ஆம் பார்வையும் இருக்குது. ராசிக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதால வேலைப்பளு மிகுதியாக இருக்கும். உழைத்த கூலி கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். மறைமுக எதிரிகள் உருவாகலாம், அதனால் கவனமாக இருங்க. நம்பியவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பும் வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பங்கு வர்த்தகம் மற்றும் மறைமுக பணி பரிமாற்றத்தில் கவனம் தேவை. மேலும் அண்டை அயலாருடன் சிறு சிறு மன வருத்தம் உண்டாகும். தேவையில்லாத பேச்சையும் வாக்கு கொடுக்கறதையும் தவிர்க்கிறது நல்லது. சிலர் புதிய தொழில் அல்லது வேலைக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவாங்க. திருமண முயற்சி ஓரிரு வாரங்களுக்கு பிறகு சாதகமாக இருக்குங்க. சிலருக்கு கட்டிய வீடோ காளிமனையோ வாங்குவதற்கு இப்போது சந்தர்ப்பம் அமைய போகுது. மகாலட்சுமி வழிபாடு மகத்தான முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பான முறையில் நடக்க போதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமாக இருக்கும். வார கடைசியில் பணவரவு உயரும். புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்குங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் உயர்வாக இருக்கும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழி ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள்லாம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக பணவரவை நீங்கள் அதிகரிக்க கடுமையாக உழைக்கணும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை வாய்ப்புகள் கிடைத்து உயர்வு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் திட்டம் போட்டு தாங்க இறங்கணும். கவனத்தோடு செய்யணும். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால உறவினர்களால் சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். கவனமாக இருங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் முதலீடுகளில் கவனமாக செய்யணும். தொழிலை அக்கறையாக கவனிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 27, ஏப்ரல் 2. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். பரிகாரமாக நீங்கள் சிவன் நாமம் சொல்லி அவரை வழிபாடு செய்ய நன்மைகள் வந்து சேரும். மேலும் செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணவரவு இருக்குங்கிறதால நீங்கள் உற்சாகமாகவே இருப்பீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவைங்க. பணம் கொடுக்கல் வாங்கல தகுந்த முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் கடுமையான உழைப்பு பாராட்டப்படுங்க. நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் வார பிற்பகுதியில் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி செய்யணும். சிறிய தவறு கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் எச்சரிக்கையோட கவனத்தோட பணியாற்றணும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள்லாம் தீரும். பங்குதாரர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாட்களாக தான் இது அமைய போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்க, அதுதான் நல்லது. மேலும் சிலருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முழுமையான வெற்றியை தரும். கடந்த சில நாட்களாக அவதி கொடுத்து வந்த உடல் நலம் மேம்படும். இந்த வாரத்தில் பெண்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வாழ்க்கை தொடர்பாக சாதகமான சூழலும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் உணர்வு பூர்வமான சில தருணங்கள் சற்று சவாலாக அமையலாம். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க. நிதிநிலை தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரலாம்.
வாழ்க்கையில் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் சமாளிக்கும் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் நிலைமை மேம்படுங்க. இலக்கை உங்களால் அடைய முடியும். பொருளாதார ரீதியாக சிறப்பாக அமையலாங்க. எதிர்பாராத வருமானம் வரவும் வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். புதிய சொத்துக்கள் சேரும். பழைய முதலீடுகள் லாபம் தரும் விதமாக அமையும். வார இறுதியில் அண்ணன் அல்லது அக்காள் வீட்டில் இருந்து நல்ல செய்தி வரப்போகுது. குடும்பத்தில் பாசம் பெருக போகுது. தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடு அகலுங்க. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பழைய நண்பர்களுடன் உங்களுக்கு சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. அரசியல் பயணங்கள் உண்டாகுங்க. மேலும் வியாபார விரிவாக்கம் செய்ய நல்ல நேரமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. பங்குதாரர்களுடன் கலந்து கொள்ள ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது நன்மை தருங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இறுதியில் பதவி உயர்வு உண்டாகுங்க. உடல்நல சீராக இருந்தாலும் கண்களில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. மேலும் பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுக்கறதும் அனாதை ஆசிரமங்களுக்கு அரிசி மற்றும் தானியங்களை தானம் செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. ராசிநாதன் ராசிக்கு 12 வந்து விட்டால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளியூரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் ஜீவனத்தை குறிக்கும் சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. லாபம் அதிகரிக்கும். எண்ணங்கள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறும். கலஸ்திரஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்க குரு அவரை பார்க்குறாரு. குரு தனஸ்தானத்தில் இருக்கிறது பொருளாதார சிரமத்தை குறைக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதால அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இணைந்திருக்கிறதால மனசில் மிகப்பெரிய எண்ணங்கள்லாம் எழுப்போகுது. சகோதர ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்படலாம். வாத பிரதிவாதங்களை குறைச்சி கொள்வது கருத்து வேறுபாடுகளால் மனக்கசப்புகள் ஏற்படாமல் இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க. நீங்கள் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க. மேலும் திருமணமானவர்களுக்கு புத்திர பேர் கிடைத்தாலும் வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கப்பெறும். கண்டக சனி நடக்கிறதால புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது போன்ற நச்சுத்தன்மை பொருந்தியவற்றை உபயோகப்படுத்துறது கூடாது. தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட இருக்கிறதால அதற்கேற்றவாறு பழக்க வழக்கங்களை அமைச்சுக்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்த இருக்கும். இதனால் நல்ல பெயர் பெறுவதோட ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும். வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்வாங்க. அதனால் அதிக லாபம் பெறுவாங்க. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகுங்க. பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்பொழுது குழப்பமான மனநிலை இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இருக்க வேண்டியது தான் ரொம்ப நல்லது. மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க. சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வழியில் செயல்படுவீங்க. தேவையான பொருளாதாரம் கிடைக்க பெற்று தகுதியான செலவுகளை செய்கிறது நல்ல பேர் பெற செய்யுங்க. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகப் போகுது. பணவரத்து திருப்தி தரும் விதமாக அமைய போகுது. மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க. உடல்நிலை சீராகுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. சிலர் புதிய இடம் வாங்குவாங்க. அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சாமர்த்தியமாக நீங்கள் பேசி காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. அதில் நீங்கள் கில்லி. மேலும் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. வர வேண்டிய பணமெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க. இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள்லாம் இப்போ விலக போகுது.
குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாக போகுது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போகுது. சிலருக்கு ஒப்பந்தம் கிடைக்க போகுது. பழைய கடன்கள்லாம் இப்போது அடைய போகுது. மேலும் மிருகசீரிஷம் 1-2 பாதக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேலே வெற்றிகளை குவிக்க போகிறீங்க. நீங்கள் செய்து வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்குங்க. எடுத்த முயற்சிகள்லாம் உறுதியாகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியாளர்களின் சங்கடம் விலகும். கையில் பணம் புரள போகுது. தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட சச்சரவுகளில் இருந்து இடம் தெரியாமல் போக போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. மேலும் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளையும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்றும் மல்லிகை மலரை சாத்தி வழிபாடு செஞ்சுவாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.